ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் வேலை ஆரம்பித்தாச்சுங்க. கூட்டாஞ்சோறு மாதிரி என்னோடய சாதம் பானையை பாருங்கள். இதில் பருப்பு வச்சுருக்கேன், கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேங்க பொடி நுணுக்க. இப்போ இந்த பாக்ஸில் கொஞ்சம் அரிசிலாம் வாங்கி வச்சுருந்தேங்க. அதை இப்படியே வச்சா அப்படியே கடந்துடுது. அதை எடுத்து நம்ம இப்போ ஒரு கிளாஸ் பாட்டிலில் மாற்றி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதால அதை எடுத்து நம்ம பயன்படுத்தணுங்கிற எண்ணம் வருங்க. நிறைய பொருள் இப்படி தான் வாங்கிட்டு வந்து அப்படியே ட்ரம்முள்ள போட்டு அது கடந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் இதை இப்போ எடுத்து எல்லாத்தையும் பாட்டிலில் மாற்றி வச்சிடுறேன். கேரளா மட்டை அரிசி, கருப்பு கவுனி அரிசி, சிகப்பு அரிசி, இது 3 தாங்க வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதை டெய்லி இல்லைனாலும் எப்போ நம்மளால் முடியுதோ அப்போல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சது வச்சபடியே இருக்குங்க. அதை தான் இன்றைக்கி எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். நம்ம சமையல் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த வேலையெல்லாம் அப்படியே இருந்துருங்க. சமையல் வேலையோடு சேர்த்து இதையும் அப்படியே சைட் பை சைடு செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு வேலையும் மிச்சம். அந்த வேலையை உடனே செஞ்சிடலாங்க. இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ அரிசியெல்லாம் கொட்டி வச்சாச்சுங்க. அதுக்குள்ளே சாதம் கொதி வந்துட்டு, இது நைட்டு டின்னருக்காக மட்டை ரைஸ் ஊற வச்சுருக்கேங்க. பச்சை பயிரும் ஊற வச்சுருக்கேன். இதோட வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். சூப்பராக இருக்குங்க. இதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இங்கே சாதம் வெந்துட்டுங்க. இன்றைக்கி மதிய சமையலுக்கு நம்ம வீட்டில் விளைஞ்ச முருங்கைக்கீரை தாங்க பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.